எஜமான் வெளியூர் போயிட்டதால் ஒரு வாரமாக அந்த கழுதைக்கு ஒரு வேலையும் இல்லை. நேரத்துக்கு வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு ஊர் சுற்றி வந்தது. அப்படியே அருகில் இருந்த காட்டிற்கு சென்ற அந்த கழுதை ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தது. அதன் அருகில் சென்று தனது காலால் எட்டி உதைத்து, ஏ சிங்கமே, மணி 10 எழுந்துரு என்றது. நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போ என்று அரை தூக்கத்தில் கூறியது சிங்கம். 10 மணி வரையும் தூங்குவாங்களா, எழுந்துரு என்று மீண்டும் காலால் எட்டி உதைத்தது கழுதை. நான் இப்போ தான் ஒரு மானை அடித்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாய் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று விரட்டியது சிங்கம். நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டியா என்று மீண்டும் உதைத்தது கழுதை. தூக்க கலக்கத்தில் சிங்கம், சொல்லு என்ன சாப்பிட்ட? நான் புல் சாப்பிட்டேன் என்ற கழுதை மீண்டும் சிங்கத்தை உதைத்து, நான் சாப்பிட்ட புல் என்ன கலர்னு கேட்க மாட்டியா என்று உதைத்தது. அவ்வளவுதான். திமிர் பிடிச்ச கழுதையே, என் தூக்கத்தை கெடுக்காத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, போன்னு எத்தனை தடவை சொன்னாலும் போகாமல் காலால் எட்டு உதச்சிக்கிட்டு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற என்று மிகுந்த கோபத்துடன் பாய்ந்த சிங்கம் அந்த கழுதையை அடித்து கொன்றே போட்டது. கழுதை செத்து போச்சுங்க. இப்படித்தான் அவங்க கோபப்பட்டாங்க, இவங்க கோபப்பட்டாங்கன்னு மற்றவர்களை குறை சொல்லும் நாம் அவர்கள் கோபப்படும் அளவிற்கு நாம் என்ன செய்தோம் என்று சிந்தித்து பார்ப்பதே இல்லை. வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. கலாத்தியர் 5:26, ஒருவரையொருவர் கோபம் முட்டாமல் இருக்க கடவோம் என்று. நம்முடைய பார்வையால், வார்த்தையால், செயலினால் பிறரை கோபப்படுத்தாமல் கவனமாக வாழ வேண்டும் என்று வேதமும் ஆலோசனை தருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.